மகாராஜா வந்தா பயம் என்பது மகாராஜா வந்தா மழை என்பது தென்னாட்டுக்கு அதிபதி தென்னாட்டுக்கு அதிபதி புண்ணாக்கு வியாபாரி அந்த வெள்ள பாகு புண்ணாக்கு வியாபாரி நீ தான் நல்லா பாவா யார் மூஞ்சி மூஞ்சி அம்மா அப்பதான் அழகுங்க. ஆமா நீ வந்து உடனே சொன்ன பூஜைலாம் பறந்து போயிடுச்சு. அவ்வளவு அதிகாரம் அவளுக்கு ஒளிவு முறை இப்பதான் சேர்ந்துருக்கு. இப்ப எழுதி தெரியுமா போறேன். எங்க போறேன் தெரியுமா? எங்க போறேன்? நான் தான் கல்யாண மாப்பிள்ளை. கல்யாண மாப்பிள்ளைங்க கல்யாணத்துக்கு போறப்ப அம்பாலிகை. ஆமா கல்யாணத்துக்கு போறேன் உன்னை பார்த்து என்ன பொண்ணு கட்டிக்கும்? 3 பொண்ணு எனக்கு தான்டா. எல்லாம் உனக்கு தானா? எங்க போறப்ப? எங்க போற? நான் கல்யாணமும் செய்ய போறேன். அப்படி திருமணம் செய்ய வேண்டுமானால் நம்ம சாதனமா பார்க்க கூடாது. அந்த கோயிலாரி கைது மலை ஏறி எப்படியாக இந்த வனவேடிக்கை வந்து பார்க்கிற போது ஏராளமான அரசர்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே செல்கிறார் என்று கேட்க வேண்டும். ஐயா வாருங்கள். யாரோ ஆமா என்ன யார் என்று கேட்கிறாயா? சரி இருக்கட்டும். அத்திமாநகரை ஆண்டு வரும்படியான என்னுடைய பெயரோ பீஷ்மாச்சாரி. பீஷ்மாச்சாரி எனது சகோதரனுடைய பெயரோ விசித்திர வெறியன். அனைவரும் இவர் யாரு? என் தம்பி. சித்திரமா தான் பூத்து பையன் மாச்சு பூத்து பாத்தியா? காலையில உதவாங்க. அனைவரும் அரசர்களும் ஒன்றாக சென்று கொண்டிருக்கிறீர்களே, எல்லோரும் எங்கு செல்கிறீர்கள்? ஓ அந்த கேக்குறியா? உங்கள்தான் தாண்டார்படி எங்க மாமா காசுமாபுரி ஆண்டவர் கூடிய மாணிக்கவன் நிற்கும். காசு வந்து நிற்கும். பிறந்த 3 பெண்கள் அம்பாள், அம்பி, அம்பாளிகை. 3 பெண்ணுக்கு மாப்பிள்ளை கல்யாணம். நான் தான் மாப்பிள்ளை. காசி தேசத்தை ஆண்டு வரும்படியான காசி மன்னனுக்கும் மாணிக்கவனுக்கு பிறந்த 3 பெண்களுக்கு கையறா கையாடி வந்து மூஞ்சி கைட்டு வந்தாலும் நீ மாப்பிள்ளையா? 3 பொண்ணு பேச்சோட இருக்க வேண்டும். வாழைக்கெல்லாம் எடுக்கப்படாது. அழகா இருக்கிறான். நீ மாப்பிள்ளையா? ஆமா. 3 பெண்களுக்கு சுயவரமா? சொந்த மாப்பிள்ளை, சொந்த தாய்மாமன். உனக்கு நிருபம் வந்ததா? வந்து விட்டது. நிருபத்தை கண்டு நீ சென்று கொண்டிருக்கிறாய். ஆமா. சகோதரா, என்ன ஒரு ஆணவம் இருந்தால் அவனி 55 தேசத்திற்கும் அனைத்து நாடுமே நமக்கு கப்பல் படம் கட்டக்கூடிய நாடு. இத்தனை நகரத்திற்கும் அந்த காசி மன்னன் நிர்மாணிப்பிருக்கின்றான். நாம் தலைமை நகரை ஆண்டு வருகிறோம். அனைவரும் நமக்கு சித்தாரசர்கள். ஆனால் நமக்கு மட்டும் ஒரு நிருபம் வரவில்லை. நேரடியாக சென்று அந்த காசியிடத்திலே கேட்க வேண்டும். வா காசிதாசன். அத்திமாநகரை ஆண்டு வரும்படியான யானோ பீஷ்மாச்சாரி. அவனை 55 தேசமும் எனக்கு கப்பப்பணம் கட்டக்கூடிய நாடு. உண்மை.
உன்னுடைய 3 மகளுக்கு ஆமா இச்சா சுயோரம் ஏற்படுத்தியிருக்கிறார். உண்மை. அனைத்து நாட்டுக்கும் அனைத்து நாட்டிற்கும் நிருபம் அனுப்பினேன். நிருபம் எழுதி அனுப்பியிருக்கிறார். ஆமா. என் நாடோ பெருத்த நாடு. ஆமா. நான் ஒரு பேரரசன். அப்படி இருந்தும் ஆ. நீங்கள் எல்லாரும் எனக்கு கப்பப்பணம் கட்டக்கூடியவர்கள். உண்மை. ஆமா. என்னை மதியாமல் எனக்காக ஒரு நிருபம் வரவில்லை. வரவில்லை. என்ன காரணம்? என்ன காரணம் கேக்குறீங்களா? ஐயா, உங்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டக்கூடிய ஆளு நாங்கள். ஆமா. ஏனென்றால் நீங்க பேரரசர், நாங்கள் சிற்றரசர். அப்படி இருந்த போயிலும் சரிதான். ஏன் நிருபம் வரவில்லை? உங்களுக்கு நிருபம் அனுப்பித்தால் நீங்களா கோவித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நிருபம் அனுப்பவில்லை. ஏனென்றால் நீங்க மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை 3 பெருத்தவர்கள். அதனால் உங்களுக்கு நிருபம் அனுப்பவில்லை. நானோ ஏற்கனவே சத்தியம் செய்துவிட்டேன், எந்த ஒரு பெண்ணையும் மணக்க மாட்டேன் என்று. ஆமா. என் பாட்டனாவரை ஒருபடியான தாசராஜன் இடத்திலே ஆமா 3 ஆசைகளை வெறுத்தேன். இந்த மண்ணு வேண்டாம், ஆமா. ராட்சியம் வேண்டாம், வேண்டாம். எந்த ஒரு பெண்ணு வேண்டாம். ஆமா. நீங்கள் பெண் கொடுத்தால் அது மட்டும் போது என் தந்தைக்கு திருமணம் செய்து வைத்து ஆமா. விஷ்ணாச்சாரி என்று பெயர் எடுத்தேன். ஆமா. அப்படி எனக்கு நிருபம் வந்திருந்தால் நான் கோபப்படுவேன் என்று அனுப்பிவில்லையா? ஆமாமா. சந்தோஷம். ஆமா. உங்கள் வார்த்தையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். உனக்கு தம்பி இருக்கா? நான் தான் பெண்ணாசையை வெறுத்தேன் தவிர ஆமா. என் தம்பி வெறுக்கவில்லை. என் தம்பிக்கு மனமளிக்க வேண்டும். ஆமா. என் தம்பி சபையில் அமரலாமா? தாராளமா அமரலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு தாய் மாமா வந்த உக்கானுக்கிறேன். அந்த புள்ள பார்த்த கண்ணாடி தான் வந்து என்ன மச்சான்னு கேட்டானா, இல்ல அந்த புள்ள பார்த்த அந்த தேவடா தான் என்ன வந்து மாமா என்னடா தம்பின்னு கேட்டாலோ, அவன் வரட்டாவ தேவடாவ அக்காடா உனக்கு ஏன்டா இப்படி பேசுற? அக்கால தான் பின்னாடி உனக்கு ஒரு தம்பி இருக்க தெரிவித்தாங்களா? ஆமா. அதனால் உன்னோட தம்பி சுயவரத்தில் அமரலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. விசித்திர வீரியா, சுயவரத்திற்குள்ளே நான் வரக்கூடாது. நீ சென்று அந்த சுயவரத்தில் அமர வேண்டும். எத்தனை ராஜாக்கள் இருந்தாலும் சரி, அந்த 3 பெண்களும் உனக்கே மாலை இடுவார்கள். கண்டிப்பாக. என் தம்பி சகோதரன் விசித்திர வீரியன் என்ன செல்ல 10,000 ரூபாய் 500 பூரா குடிச்சா நான் சபைக்குள்ளே வந்தான். பார்க்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாரும் கேவலமாக பேசுவார். இவனோ பீஷ்மம் தரித்து விட்டான், இதற்காக சுயவரத்துக்குள்ளே வந்திருக்கிறான். அப்படி என்று என்னை அசிங்கமாக பேசுவார்கள். நான் உள்ளே வரமாட்டேன். நீ சென்று சுயவரத்தில் அமர்ந்து 3 பெண்களும் உனக்கு மாலை விடுவார். கண்டிப்பாக. அம்பிகை அம்பாளி 3 பேர் எங்க அக்கா கூட்டுக்கிறாங்க. குந்தலாபுரி நாடு, குந்தலாபுரி திருமணம் கல்யாணம் சொந்த தாய்மாமன். சொந்த தாய்மாமன் பூஜை கைவிட்டு வரத்தோட நான் பூஜை அம்மா தண்ணி பார்க்கலாம். குந்தலாபுரி நாடு. அப்ப நம்ம 2 பேரும் சகலாம். நம்ம ஊர் மலையாளம். நீ மலையாளம், நான் என்ன சொல்றேன் குந்தலம். குந்தலம் நான் என்ன சொல்றேன் குந்தலம். கேளு மலையாளம். பந்தல போடுவோம், பந்தல விரிப்போம், தாலி கட்டுவோம், தாலி அறப்போம். அந்த அரங்க அக்கா அப்பா அம்மா 3 அழைத்து எனக்கு திருமணம் செய்து வைக்க போகிறார்கள். ஏன்னா நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம். அதனால நான் இப்ப கல்யாணத்துக்கு போறேன். நீங்க தான் அரண்மனைக்குள்ள இருங்க. என்ன நீமா ஒரு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னு கேளு. நம்ம ஒரே தட்டுல 3 பேரும் சாப்பிட்டோம். ஒரே புடவை 3 பேரும் மாத்தி கட்டணும். அதனால நீ எந்த மாப்பிள்ளை கயித்துல மாலை போறியோ அந்த மாப்பிள்ளை கயித்துல நானும் மாலை போடுவேன்.
3 பண்ணி எனக்கு தான் மாலை போடணும். நீ யார கல்யாணம் பண்ணீங்க? யாரை கல்யாணம் நாங்க 2 பேரும் அவங்க தான் நாங்களும் அவரே தான் கல்யாணம் பண்ணுவோம். ஆமா. எங்கன்னா அந்த ஊர் உலகத்துல அடுக்குமா? ஏன்னா அம்மா பாசமா வளர்த்தோம். ஏதோ இவளுக்காக ஏன்னா இருப்போம். இவ்வளவு காலமா அக்கா தங்கச்சி ஒத்துமையாக வாழ்ந்தோம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். ஒருவனுக்கு ஒத்தி தான் தவிர்த்து தான். ஆமா. அதனால நான் சென்று ஒரு அளவு பார்த்து அதெல்லாம் எங்களால முடியாது. அதெல்லாம் முடியாது. யாருக்கு மாலை போடுவோம்? ஒரு கடையில போனதும் முதல்ல ஒரு ஜாக்கெட் பீஸ் எடுக்கிறேன். ஆமா, எனக்கு ஒண்ணு சேர்த்து எடுக்கிறேன். ஆமா. நீ போட்ட ஜாக்கெட் நான் போடுறேன், நான் போட்டது நீ போடுற, நீ கட்டண போடுவே நான் கட்டுறேன். அத போல நம்ம மாத்தில கட்டினாலும் சாப்பாடும் ஒன்னதான் சாப்பிடுறோம். அதனால நீ யாருக்கு மாலை போடுறியோ அவங்களுக்கே நாங்க மாலை போடுவோம். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். அதனால ஒருத்தனுக்கு ஒத்தி தான் தகும். அதெல்லாம் எங்களால முடியாது. சொல்றதுக்கு முடியாது. சத்தியமா நான் மாலை போடுறேன். யாருக்கு மாலை அவங்களுக்கே நாங்க மாலை போடுவோம். என் வார்த்தை தட்டுவாங்க. தட்ட மாட்டோம். சரி, அப்படின்னா நமக்கு சுயவர பந்தல் ஏற்பட்டு வாங்க போலாம். தங்களுடைய கரத்தால் மாலை எடுத்து என் கரத்தில் கொடுங்கள். இந்த சுயவரத்தான் பந்தலை பார்த்து எங்க மாமா எங்க அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்து அவருக்கு நான் மாலை போட்டு வருவேன். அப்படியே நான் சொல்லுவது கேள்வி கிடையாதக்கா, முடியாது. நீங்க ஒரு ஆளோட பார்த்து மாலை போடுங்க. அதெல்லாம் முடியாது. நீ யாருக்கு போறியோ நாங்களும் அவங்களுக்கு தான் போடுவோம். நீ யாருக்கு மாலை எடுக்கிறியோ ஆமா, அன்னிவர் தான் நானும் மாலை இடுவேன். ஏன்னா நம்ம அம்மா ஒத்துமையே வளர்த்தோம். ஆனா இருந்தாலும் இன்னைக்கு தனிமையில நாம பிரிவு போகக்கூடாது. மணந்தா ஒருவனை மணக்க வேண்டும். நாங்க இங்க ஓங்கூடிய கிடக்கும் இல்லவா, கல்யாணம் வேணா அவனை போகலாம். என் வார்த்தை கேட்க மாட்டேன். கேட்க போறது கிடையாது. சரி, யாராரு தலைவிதி எப்படியோ ஆமா, அது அப்படியே நடக்கட்டும். ராஜாக்கெல்லாம் வந்து விட்டார்கள். ஆமா அண்ணா,
சரி, அப்படி இருந்தாலும் இவங்களை பார்த்து எங்க மாமா எங்க இருக்கிறார் என்று பார்த்து ஆமா. சாலு மன்னனுக்கே மாலை போட வேண்டும். கண்டிப்பா. அப்படி என்றால் மாலை கரம் பிடிக்கலாமா? ஆமா. இது யாருக்கு